நாமும் பேசலாம் இங்கிலீஷ். ஆமாங்க, ப்ராக்டிஸ் பண்ணா நம்ம கூட இங்கிலீஷில் பேசலாம். நீங்கள் சீக்கிரமாக இங்கிலீஷ் பேச கற்றுக்கணுன்னா இன்னொரு டிப் என்ன தெரியுமா? உங்களுடைய ஈகோவை நீங்கள் விடணும். தப்பு பண்ணிடுவோமோ அப்படின்றதுக்காக நம்ம பேசாமலே இருப்போம். நம்மக்கிட்ட ஒருத்தர் இங்கிலீஷில் பேசுகிறாங்க அப்படின்னா நம்ம தப்பு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சகஜம். தப்பு பண்ணால் பரவாயில்ல அப்படின்னு தைரியமாக நீங்கள் பேசணும். தப்பு பண்ணிடுவோமோ அப்படின்னு நீங்கள் பேசாமலே இருந்தீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி யூடியூப் சேனல் வீடியோஸை பார்த்துட்டே இருக்க வேண்டியது தான். உங்களால் பேசவே முடியாது. தப்பாக பேசிடுவோமோ, தப்பாக பேசிட்டா எதிர்க்க இருக்கவங்க நம்மளை முட்டாள் நினச்சிடுவாங்களோ அப்படின்ற உங்களுடைய ஈகோவை இன்னைக்கே கழட்டி வச்சிருங்க. தப்பாக பேசினா பரவாயில்ல, யாருமே உங்களுடைய மிஸ்டேக்ஸை கவனிக்கவே மாட்டாங்க. அது நீங்கள் புரிஞ்சுக்கணும். பயம் இல்லாமல் தப்பு பண்ணால் பரவாயில்ல அப்படின்ற எண்ணத்தோட தொடர்ந்து டெய்லி பேசி பாருங்கள். 21 நாள் கழித்து பாருங்கள். உங்களால் 50% யாராவது பேசினாங்கன்னா புரிஞ்சிக்க முடியும், திருப்பி பதில் சொல்ல முடியும். இப்போ நம்ம கிளாஸ்க்கு போகலாமா? நம்ம தினமும் பேசும்பொழுது ஒரு தடவையாவது இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தாமல் இருக்க மாட்டோம். குறைந்தபட்சம் அப்படின்ற வார்த்தை. அடுத்தது முதல் பார்வையிலேயே, அதாவது பார்த்த உடனே, பார்த்த மாத்திரத்திலேயே. பார்த்த உடனே எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். குறைஞ்சபட்சம் எனக்கு 3 பிளேயர்ஸாவது வேணும் அப்படின்னு சொல்லுவோம். பார்த்த மாத்திரத்திலேயே, குறைந்தபட்சம். இந்த 2 வார்த்தையும் இங்கிலீஷில் நம்ம எப்படி பேசலாம்? தினமும் பயன்படக்கூடிய வாக்கியங்களை இன்னைக்கு நம்ம பார்க்கலாமா? வாங்க இப்போ கிளாஸ்க்கு போகலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது குறைந்தபட்சம். இந்த குறைந்தபட்சம் அப்படின்ற வார்த்தையை நம்ம இங்கிலீஷில் அட்லீஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அட்லீஸ்ட். இப்போ நம்ம அதை சென்டென்ஸில் பார்க்கலாமா? பாருங்க. நான் எப்போதும் குறைஞ்சபட்சம் 5 மாத்திரைகளை எடுத்து செல்கிறேன். எப்பவும் நான் குறைஞ்சபட்சம் 5 மாத்திரையை எடுத்துட்டு போவேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. எப்படி சொல்லலாம்? I always carry at least 5 tablets. I always carry at least 5 tablets. எப்போதும் அப்படின்னா always. எடுத்து செல்லுதல் carry. குறைஞ்சபட்சம் atleast. 5 மாத்திரைகள் 5 tablets. I always carry at least 5 tablets அப்படின்னா நான் எப்போதும் குறைந்தபட்சம் 5 மாத்திரைகளை எடுத்து செல்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்க. நான் வாரத்திற்கு குறைந்தது ஒரு புத்தகமாவது படிக்க முயற்சிக்கிறேன். எப்படி சொல்லலாம் இதை? I try to read at least 1 book a week. I try to read at least 1 book a week அப்படின்னா நான் வாரத்திற்கு குறைந்தது ஒரு புத்தகமாவது படிக்க முயற்சிக்கிறேன். குறைந்ததுனாலும் குறைந்தபட்சம்னாலும் ஒன்று தான். குறைஞ்சபட்சம் வாரத்துக்கு ஒரு புக்காவது நான் படிச்சிடணும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். அடுத்தது பாருங்க. எனக்கு குறைந்தது 3 விளையாட்டு வீரர்கள் தேவை. I need at least 3 players. I need at least 3 players. கடவுச்சொல் குறைந்தது 5 இலக்கங்களாக இருக்க வேண்டும். பாஸ்வேர்டு கடவுச்சொல்னா The password must be at least 5 digits. The password must be at least 5 digits. Must be அப்படின்னா இருக்க வேண்டும், கண்டிப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம must be அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது உங்களிடம் குறைந்தபட்சம் ஒரு புத்தகம் இருக்க வேண்டும். You should have at least 1 book. You should have at least 1 book. உங்களிடம் குறைஞ்சபட்சம் ஒரு புத்தகம் இருக்க வேண்டும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது முதல் பார்வையில். At first sight இல்லைனா at first அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் அடிக்கடி கேட்டிருப்பீங்க love at first sight, கண்டதும் காதல், பார்த்த உடனே. எப்படி நம்ம அதை யூஸ் பண்ணலாம் டெய்லி கான்வர்சேஷனில்? பாருங்க. முதல் பார்வையில் படம் சலிப்பாக இருந்தது. At first the movie seemed boring. At first the movie seemed boring அப்படின்னா முதல்ல பார்க்கும்போது படம் ரொம்ப போரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். அடுத்தது பாருங்க. Do you believe in love at first sight? Do you believe in love at first sightனா பார்த்தவுடன் காதல், அதாவது கண்டவுடன் காதல் என்பதை நம்புகிறாயா அப்படின்னு கேட்குறோம். அடுத்தது முதலில் கடல் மிகவும் அமைதியாக இருந்தது. At first the ocean was so calm. At first முதல்ல பார்க்கும்போது ஓஷன்னா கடல், was so calm அமைதியாக இருந்தது, past tense, அதனால இங்க was போடுறோம். அடுத்தது முதல் பார்வையில் அது அபத்தமாக தெரிகிறது. At first sight it appears ridiculous. At first sight it appears ridiculous. appearsனா தெரிகிறது, ridiculousனா அபத்தம். முதல் பார்வையில் இது அபத்தமாக தெரிகிறது. என்ன வியூவர்ஸ், இவ்வளோ நேரம் நம்ம அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம், அடுத்தது அட் ஃபர்ஸ்ட் சைட் முதல் பார்வையில், இந்த 2 வார்த்தையும் எப்படி நம்ம டெய்லி கான்வர்சேஷனில் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம் இல்லையா? டெய்லி 10 நிமிஷம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இந்த 10 சென்டென்ஸையும். 22வது நாள் இந்த 2 வார்த்தை அட்லீஸ்ட்
at first sight. இது ரெண்டுத்தையும் நீங்கள் தப்பு இல்லாமல், பயம் இல்லாமல், ஈகோ இல்லாமல் சரியாக பேச முடியும். மறந்துடாதீங்க. டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணால் 22வது நாள் உங்களாலையும் சூப்பராக இங்கிலீஷில் பேச முடியும். தேங்க்யூ.